நாம் பங்குகின்றோம். अभी हम लोग एक अच्छे से एक आराधना को किए. உண்மையான விடுதலையை தேவன் தருகிறார். सच्चे आज़ादी हमें मसीह देते हैं. அந்த விடுதலையை கொடுத்து அந்த ஆண்டவர் நம்மை நம்புகிறார், நாம் சரியான வழியிலே நடக்க வேண்டும் என்று. परमेश्वर हमसे चाहता है हम सही मार्ग में चलें. அவர் விரும்புகிற ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், அவருடைய பாதையிலே செல்ல வேண்டும் என்று. परमेश्वर चाहते हैं उस मार्ग में हम भी चलें. விடுதலை கொடுத்த தேவன் நம்மபடியாக செய்ய வேண்டும் என்று அவர் நம்மை கட்டாயப்படுத்துகிறதில்லை. परमेश्वर जो हमें आज़ादी दिया लेकिन उस मार्ग पर चलने के लिए हमें जबरदस्ती नहीं करते हैं. அவர் நம்மை நம்புகிறார், நாம் அந்த வழியில் நடக்க வேண்டும் என்று தேவன் நம்மை நம்புகிறார். परमेश्वर हमसे भरोसा रखते हैं कि हम उस मार्ग पर चलें. அந்த முடிவை நாம் எடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். उस निर्णय को खुद स्वयं हम लेने के लिए हमारे ऊपर परमेश्वर इंतजार करते हैं. ஆண்டவர் நம்மை கட்டாயப்படுத்துவதில்லை, நல்ல வழியில் செல்ல வேண்டுமா அல்லது தீய வழியில் செல்ல வேண்டுமா என்ற முடிவை நாம் எடுக்க வேண்டும். जैसा परमेश्वर हमें कभी जबरदस्ती नहीं करते हैं इस मार्ग पर चलो, लेकिन परंतु वो इंतजार करते हैं हम सही मार्ग पर चलें. ஆனால் இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம், फिर भी हम लोग आजकल देखते हैं நாம் अनेक வேளையிலே நம்முடைய முடிவு எடுப்பது நாம் ஒன்று இந்த உலகத்தின் अடிப்படையிலோ அல்லது தற்காலத்தின் अடிப்படையிலோ நாம் முடிவு எடுக்கிறதே காணப்படுகிறது. लेकिन हमारा जीवन में हम कई बार निर्णय संसार में जो आम तरीके से जो होती है उसी का आधार पर हम अपने जीवन में निर्णय को लेते हैं. ஆண்டவர் எதை செய்தாலும் அதை ஒரு நித்தியத்தின் அடிப்படையிலே அவர் அந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. परमेश्वर के कार्य ऐसा रहता है, वो आने वाले समय को देखते हुए अपना कार्य को करते हैं. ஆனால் நாம் எடுக்கிற முடிவு இந்த தற்கால சூழ்நிலையை அடிப்படையாக வைத்து நாம் எடுக்கிற முடிவுகள் காணப்படுகிறது. लेकिन मनुष्य हम तुरंत जो तत्काल में जो सामने दिख रही है उसके अनुकूल में उसके अनुसार हम लोग अपने जीवन में निर्णय लेते हैं. அதனால் அவனுக்கு எடுக்கப்பட்ட முடிவு தவறாக மாறுகிறது. इसलिए कभी कभी ऐसा हमारा निर्णय गलत साबित होता है. அல்லது முடிவு எடுத்து கொஞ்ச நாள்ல அது மாற்றப்படுகிறது. जैसा निर्णय नहीं तो जैसा निर्णय लेकर के कुछ दिन में उसको फिर से हम लोग पुनर्विचार करने पर हम आ जाते हैं. ஆனால் நாம் இந்த நாட்களின் அடிப்படையிலே நாம் யார் என்பதை தேவனுடைய அடிப்படையிலே நாம் பார்ப்போம். लेकिन आज हम देखेंगे हम कौन हैं उसको वचन के आधार पर हम देखने जा रहे हैं. பொதுவாக உலக மக்கள் ஒவ்வொருவரும் தங்களை ஒவ்வொரு விதத்தில் அடையாளப்படுத்த, தங்களுடைய ஐடென்டிட்டியை தங்களை ஒவ்வொரு விதத்தில் அடையாளப்படுத்த விரும்புகிறார்கள். जैसा संसार में हम देखते हैं हर एक मनुष्य अपने को एक पहचान रखता है, उस पहचान के आधार पर अपने को प्रकट करता है. ஒரு சிலர் ஏதாவது ஒரு துறையில் ஒரு சாதனை செய்து அந்த சாதனை மூலமாக தன்னை நிரூபிக்க முயற்சி எடுக்கிறார்கள். कुछ लोग ऐसा होते हैं किसी विभाग में अपने के जो खूबियों को वो प्रकट करते हुए उसका आधार पर अपना पहचान को बनाते हैं. ஒரு சாதனையை ஒரு மனிதன் என்று செய்யும் போது கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாக அந்த சாதனை மற்ற ஒரு மனிதனால முறியடிக்கப்படுகிறது. कोई ऐसा एक कमाल काम बहुत बड़ा खूबियों को मतलब प्रकट करता है, कुछ दिन के बाद उससे अधिक कोई बड़ा काम कर करके उसको हरा देता है. அல்லது நம்முடைய படிப்பு நம்முடைய நாலேஜ் அடிப்படையில் நாம் காரியங்களை செய்யும்போது जैसा हमारा पढ़ाई या बुद्धि पर निर्भर होकर के हम कुछ कार्य को करते हैं, அந்த ஞானம் அந்த படிப்பானது ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அந்த படிப்பு முடிந்து போகிறது, புதிய படிப்பு புதுவிதமான காரியங்கள் இந்த உலகத்திற்கு வருகிறது. कुछ दिनों में चलते चलते उस पढ़ाई का कोई वैल्यू नहीं रह जाता है, फिर उससे बढ़ करके और कोई खोजते हैं और कोई पढ़ाई शुरू करते हैं. அல்லது நம்ம பொதுவாக இந்த பீகாரில் செல்லும் போது மக்களுக்கு நம்மளிடம் பேசிய கொஞ்ச வார்த்தைகளுக்கு அப்புறம் உடனடியாக தங்களுடைய குடும்பத்தினுடைய பின்னணியை வைத்து தங்களை அடையாளப்படுத்த முயற்சிப்பார்கள். जैसा हम आज काम तरफ से देखते हैं अपने पारिवारिक की भूमिका को रखते रहे लोग अपने को पहचान बनाते हैं. என்னுடைய சகோதரர் அல்லது என்னுடைய உறவினர் பட்னாவில் மும்பையில் டெல்லியில் அவர் வேலை செய்கிறார் என்று சொல்லி அந்த குடும்பத்தினுடைய பின்னணியில் அவர்கள் செய்கிறதை பார்க்க முடியும். जैसा कोई परिवार में कोई अच्छा नौकरी में रहे, बिहार में पटना में या दिल्ली में मुंबई में कोई काम बड़ा काम करें, उस काम को बताते हुए अपने को मतलब पहचान बनाना कोशिश करते हैं. அல்லது நம்முடைய வேலையின் அடிப்படையில் நம்முடைய பதவியின் அடிப்படையில் நம்மளை அடையாளப்படுத்த விரும்புகிறோம். या अपने काम अपने जो पद के अनुसार अपने को पहचान बनाते हैं. ஆனால் இது எல்லாம் ஒரு நாள்ல அழியக்கூடியது அல்லது மாறக்கூடியது. लेकिन ये सारे बातें एक दिन में खत्म हो जाएगा, वो हमेशा के लिए रहता टकरता नहीं. ஆனால் நம்முடைய காரியத்தை நாம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் போது
लेकिन हमारा पहचान को हम परमेश्वर से अगर प्राप्त करेंगे, அது இந்த உலகத்திற்கு மாத்திரமல்ல வளர்போற உலகத்திற்கு ஒரு நித்தியமானது. वो जो है इस धरती के लिए सिर्फ नहीं और आने वाले जो युग में हम लोग जो जीने जा रहे हैं उसके लिए भी वो जो हमेशा के लिए ठहरने वाला रहेगा. நம்முடைய காரியங்கள் அநித்தியமானவைகள், ஆனால் தேவனுடைய காரியங்கள் நித்தியமானவைகள். हमारा जो बातें जो है इस धरती का रहता है वो मिट जाती है, लेकिन परमेश्वर के बात जो है अनित्य है, वो कभी मिटता नहीं है. தேவன் நம்ம உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார். इस धरती में जो दुनिया में हम देखते हैं वो सारे बातों को परमेश्वर ने सृष्टि किया. அது சிருஷ்டித்த தேவன் அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். जो परमेश्वर ने सृष्टि किया वो सारे बातों के लिए एक मकसद को भी ठहराया. அந்த சிருஷ்டியின் மகுடமாக மனிதனை படைத்தார். उस सृष्टि में सबसे ऊंचे कोटि में मनुष्य को परमेश्वर ने सृष्टि किया. அந்த மனிதனுக்கு ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். उस मनुष्य के लिए भी परमेश्वर ने ये एक विचार रखे. அந்த ஒரு பொதுவாக ஒரு கம்பெனிக்காரர்கள் ஒரு பொருளை தயாரிக்கும் போது அந்த பொருளோடு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. कभी कभी हम देखते हैं कोई कंपनी कोई प्रोडक्ट को तैयार करता है, उसके साथ एक मैनुअल बुक को भी देता है. அந்த பொருளை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி அதன் அடிப்படையில் ஒரு மேனுவலை கொடுப்பார்கள். उसको कैसा इस्तेमाल करना है कैसा इस्तेमाल नहीं करना करके उस किताब में लिखी रहती है. தேவன் நம்மை படைத்தார். परमेश्वर हमें बनाया. நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், நம்முடைய நோக்கம் என்ன என்பது குறித்து அவர் இந்த வேதத்தில் மேனுவலாக எழுதி கொடுத்திருக்கிறார். हम कैसा जीना है कैसा नहीं जीना है करके मैनुअल के रूप में इस बाइबल को हमारा हाथ में दिया. அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய அடையாளத்தை நாம் காட்ட வேண்டும். उसके आधारित हम अपने जीवन को निर्माण करना चाहिए. முதலாவது ஒரு வசனத்தை நாம் படிப்போம். पहले हम लोग एक वचन को पढ़ेंगे. யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம். यूहन्ना 3 अध्याय का 16वां वचन. यूहन्ना 3 अध्याय का 16वां वचन. क्योंकि परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा कि उसने अपना एकलौता पुत्र दे दिया ताकि जो कोई उस पर विश्वास करे वह नष्ट न हो परंतु अनंत जीवन पाए. தேவன் உலகத்தை படைத்த தேவன் அதை நேசித்து அவர் தம்முடைய குமாரனை கொடுத்தார். परमेश्वर इस जगत को जो बनाया इस पर जो है प्रसन्न हो करके लोगों से प्रसन्न हो करके अपने एकलौता पुत्र को दिया. அவனுக்கு ஒரு நித்திய ஜீவனை தர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். मनुष्य के लिए अनंत जीवन को देना परमेश्वर का चाहत है. நாம் अनेक வேளையில இந்த உலகத்துடைய காரியங்களை ஒட்டி உலக மக்களை போல சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். हम हमेशा जो है इस जीवन जो संसार में जो लोग जीते हैं उसकी तुलना में हम अपने जीवन को भी बनाना चाहते हैं. ஆனால் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தேவன் கட்டளையிடுகிறார். लेकिन परमेश्वर हमारे लिए एक अनंत जीवन को देने के लिए वायदा किया है. தேவன் நம்மை படைத்த ஒரு நோக்கம் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை அளிப்பது என்று. परमेश्वर हमें जो बनाया उसका मकसद जो है हमें अनंत जीवन देना. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? उस अनंत जीवन को प्राप्त करने के लिए हमें क्या करना होगा? இது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியாக இருக்கிறது. यूहन्ना पहला अध्याय का 12वां वचन में ऐसा लिखा है. यूहन्ना पहला अध्याय का 12वां वचन. परंतु जितनों ने उसे ग्रहण किया उसने उन्हें परमेश्वर का संतान होने का अधिकार दिया, अर्थात उन्हें जो उसके नाम पर विश्वास रखते हैं. இந்த இடத்துல பார்க்கிறோம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவர் ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அவருக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அதிகாரம் கொடுக்கிறார். जितने उस वचन पर विश्वास करते हैं ग्रहण करते हैं उतने लोगों को परमेश्वर का संतान होने का अधिकार को देता है. தேவன் நம்முடைய அவருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு காரியத்தை தேவன் கொடுக்கிறார். यहाँ परमेश्वर का संतान होने का एक अधिकार को देता है. நாம் ஆண்டவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது हम जब परमेश्वर पर विश्वास रखे उन्हें ग्रहण करते हैं அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம். उनकी संतान होते हैं. அந்த பிள்ளைகளுக்கு தேவன் நித்திய ஜீவனை தருகிறார். उस संतान के लिए परमेश्वर अनंत जीवन को देता है. அந்த இந்த உலகத்திற்கு மாத்திரமல்ல அது வரப்போகிற காரியத்திற்கும் பொருந்தும். वो अभी का जो संसार के लिए नहीं और आने वाले संसार में भी वो काम आता है. இந்த ஒரு காரியம் தான் இந்த உலகத்துல மாறாத ஒன்று. ये जो है इस संसार में कभी बदलता नहीं है. நம்முடைய உறவுகள் மாறி போகலாம்.
हमारा रिश्ताएं बदल सकता है, நம்முடைய பதவி மற்ற காரியங்கள் எல்லாமே மாறும். हमारा पद आज जो संसार में जो देखते हैं वो सब मिट जाएगी. ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம், முதலாவது கொடுக்கிற காரியம், நம்முடைய ஒரு ஐடென்டிட்டி தேவன் நமக்கு கொடுக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள். हमें ये सारे चीज मिट भी जाएगी, लेकिन परमेश्वर हमें जो पहचान देता है, हम उसकी संधान है, वो कभी नहीं मिटती है. அந்த தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு காரியம் தான் ஒரு நாளும் மாறாது. जो परमेश्वर का संधान, इस जो बातें कभी नहीं मिटती है. நம்மள அநேகர் மற்ற மதங்களிலிருந்து, அந்த மற்ற விசுவாசத்திலிருந்து நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். हमें अनेक लोग अन्य अन्य जो रीति रिवाजों से, अन्य जो धर्मों से मसीह में जब आते हैं, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக பாவத்தை சிந்தி இரத்தத்தை சிந்தி மரித்தார், அவரை நாம் விசுவாசிக்கும், என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கும் போது தேவனுடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். जैसा वो मसीह यीशु मसीह हमारे पापों के लिए मरा करके जब विश्वास करते हैं, நாம் அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம். तब हम उनके संधान के रूप में बदलते हैं. அந்த அந்த ஒரு காரியம் தான் ஒரு நிலையானது. वो जो है हमेशा के लिए ठहरा है. அந்த ஒரு காரியத்தில் இருந்தால் நம்முடைய ஐடென்டிட்டி நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள், நம்முடைய எல்லா காரியங்கள் மாறினாலும் மாறாத ஒன்று தேவனுடைய அன்பும், நம்முடைய பிள்ளையை தேவன் நம்ம மேல அன்பாக இருக்கிறார். அதற்காக தேவன் நம்முடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறார். यहाँ पर इसलिए वो जो है कभी टहलने वाला नहीं है, वो हमें उनके संतान के रूप में ग्रहण करता है, हमें उनके संतान के रूप में हमें देखता है. அப்படிப்பட்ட நாம் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் இப்படியாக இருக்கிறது. யாராவது ஒருத்தர் படிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். पहला यूहन्ना 3 अध्याय का पहला वचन. देखो, पिता ने हमसे कैसा प्रेम किया है कि हम परमेश्वर की संतान कहलाए, और हम हैं भी. इस कारण संसार हमें नहीं जानता, क्योंकि उसने उसे भी नहीं जाना. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று எழுதியிருக்கிறது. जैसा हम परमेश्वर का संतान कहलाए जाने के चलते हमारे ऊपर जो परमेश्वर ने जो प्रेम रखा है वो कितना बड़ा है, उसको हम लोग सोचना है. அவருடைய அன்பின் நிமித்தமாக நாம் அவருடைய பிள்ளையாக மாற்றப்படுகிறோம். उनकी जो प्रेम के निमित्त हम उनके संतान कहलाए जाते हैं. அந்த தேவன் நம்மை பிள்ளையாக மாற்றுறதுனால தேவன் ஒரு சில காரியத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். जब परमेश्वर हमें संतान के रूप में ग्रहण करता है, वो हमसे कुछ करने के लिए भी इंतजार करते हैं, हम कैसा रहना है. தேவன் ஆராதனை வேலை இப்படியா பார்த்தோம், தேவன் நம்முடைய விடுதலையாக்குகிறார். விடுதலையாக்கிய தேவன் நம்மிடத்திலிருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னார் ஆராதனை நடத்துகிற சகோதரர். जैसा हम लोग आराधना करते समय में हम लोग ने सुना, जैसा परमेश्वर हमें आज़ाद किया है, लेकिन उसके अनुसार जीने के लिए परमेश्वर हमसे चाहते हैं करके हमने सुना. அந்த இந்த இடத்துல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நம்முடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய தொடர்ந்து நாம் வாசிக்கிற வேளையில் 8 9 வசனங்களை பார்க்கிறோம். 8 9 वचन को पढ़ेंगे. पहला यूहन्ना 3 का 8 और 9. जो कोई पाप करता है वह शैतान की ओर से है, क्योंकि शैतान आरंभ ही से पाप करता आया है. परमेश्वर का पुत्र इसलिए प्रकट हुआ कि शैतान के कामों का नाश करे. जो कोई परमेश्वर से जन्मा है वह पाप नहीं करता, क्योंकि उसका बीज उसमें बना रहता है, और वह पाप कर ही नहीं सकता, क्योंकि परमेश्वर से जन्मा है. இந்த இடத்துல பார்க்கிறோம், தேவனால் நாம் பிறந்தபடியால் நாம் பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்ய மாட்டான் என்று எழுதியிருக்கிறது. यहाँ पर हम देखते हैं जो परमेश्वर के द्वारा जन्मा है, इसलिए वो पाप नहीं कर सकता. இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை குறித்து தேவன் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், நாம் பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும், பாவம் செய்யக்கூடாது என்று. यहाँ हम परमेश्वर के द्वारा जन्म लिए जाने के चलते परमेश्वर हमसे चाहते हैं हम पाप ना करें. இந்த இடத்துல இன்னும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று அதுக்கு முந்தைய வசனங்களில் இருக்கிறது. अपने आप को शुद्ध कर लेना करके उससे पहले वाला वचन में लिखा है.
நாம் நம்மை பாவத்திலிருந்து பாவத்தின் காரியத்திலிருந்து நம்ம விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். और हम अपने को पाप से और जो पाप से जो प्रभाव जो होती है उससे हम अपने को बचा कर रखना चाहिए. இந்த இடத்துல 9ஆம் வசனத்துல தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर 9वां वचन में लिखा है जो कोई परमेश्वर से जन्मा है वह पाप नहीं करता. ஆனால் சில நேரத்தில் தேவனை ஏற்றுக்கொண்டனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் சில நேரத்தில் காரியங்களை தவறி விடுகிறோம். कभी कभी जो हम भी परमेश्वर के जो संतान होने के बावजूद भी हम भी कभी कभी पाप में फिसल जाते हैं. ஆனால் இந்த ஆங்கில வேதாகமத்தில் இப்படியே இருக்கிறது, அவன் பாவத்திலே தொடர்ந்து நிலை நிற்க மாட்டான், அவன் பாவத்தை தொடர்ந்து இருக்க மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. जैसा अंग्रेजी बाइबल में ऐसा अनुवाद किया हुआ है वो पाप में बना नहीं रहेगा. அவன் ஒருவேளை அந்த தவறுகள் ஏற்படும் போது உடனடியாக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் ஒப்புரவாகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். पाप में गिरना या पाप में फिसल जाना कभी कभी हो सकता है, लेकिन वो तुरंत परमेश्वर से माफ़ी मांग करके वो तुरंत मन फिराने के अनुभव में आता है. இதனால நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. इसलिए हम अपने जीवन में प्रतिदिन अपने को जांचते रहने का ஒவ்வொரு நாளும் நம்மை ஆராய்ந்து பார்த்து எந்த காரியத்தில் நாம் இந்த நாளில் தவறி இருக்கிறோமோ அந்த காரியங்களுக்காக நாம் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டியது மிகவும் கவனமாக தேவையான இருக்கிறது. हम अपने जीवन में प्रतिदिन परमेश्वर के सन्मुख में बैठ करके अपने को जांचते रहना है. जो परमेश्वर जो नहीं चाहता है वो चीज़ हम में पाए जाने पर हम तुरंत परमेश्वर से माफ़ी मांग करके क्षमा प्राप्त कर लेना अवश्य है. அப்படி செய்யும் போது தேவனுக்கு ஒரு பிரியமுள்ள வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். ऐसा हम करते आएंगे हम परमेश्वर को प्रसन्न कर सकते हैं. முதலாவது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அடையாளம், நாம் தேவனுடைய பிள்ளை, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நமக்கு ஒரு கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு அடையாளம், நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளை. इस संसार में हमें परमेश्वर एक पहचान हमारे लिए जो बनाता है वो क्या है, हम परमेश्वर का संतान है. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் நித்திய ஜீவத்தை வாக்குறுதி பண்ணியிருக்கிறார். जो परमेश्वर का संतान के लिए परमेश्वर अनंत जीवन को वायदा किया है. அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு தேவன் இந்த உலகத்திலே நம்மை தயார்படுத்துகிறார். उस अनंत जीवन को प्राप्त करने के लिए ही परमेश्वर इस संसार में हमें रखा है, अभी तैयार कर रहा है. அதற்காக தேவன் நமக்கு ஒரு 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 காரியத்தை நியமித்திருக்கிறார். उसके लिए परमेश्वर हमारे लिए कुछ बातों को ठहराया है. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது जब हम परमेश्वर को ग्रहण करते हैं நாம் ஒரு சபைக்குள்ளாக நாம் வருகிறோம். एक कलीसिया के आधीन में हम आते हैं. ஒரு பரிசுத்தவானுடைய ஐக்கியத்திற்குள்ளாக நாம் வருகிறோம். जो पवित्र लोगों की उस संगति में हम आते हैं. நாம் தனியாக ஒரு பரிசுத்தமா இருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணோம், அந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருக்கும்போது தான் நாம் நம்மை காத்துக்கொள்ள முடியும். जब हम अकेले ही पवित्र जीवन में बने नहीं रह सकते हैं, इसलिए हमारे लिए एक झुंड की आवश्यकता है, एक पवित्र लोगों की समूह हमारे लिए अवश्य है. அதனால தான் எபிரேயரிலே நம்முடைய ஆராதனையை நாம் விட்டுவிடக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. इसलिए इब्रानियों की किताब में लिखा हुआ है इस तरह की जो संगति जो हम करते आते हैं उसको कभी नहीं छोड़ना है. அந்த ஐக்கியத்தில் இருக்கும்போது நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம். நாம் தவறும் போது அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். जैसा इस तरह की जो संगति में हम बने रहते हैं उस समय में एक दूसरे के लिए हम प्रार्थना करते हैं और सहयोग करते हैं. जब हम फिसलते हैं अन्य लोग हमें उठने के लिए मदद करते हैं. அப்படியாக நம்ம வேதத்திலிருந்து உதாரணத்தை பார்ப்போம். பவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே பவுலுடைய மனம் திரும்புதலை நாம் பார்க்கிறோம். यहाँ पर हम लोग इसका एक उदाहरण के रूप में हम लोग देखेंगे. प्रेरितों का काम में पौलुस की जीवन को हम लोग देखते हैं. பவுல் அவர் தமஸ்குவை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும்போது जैसा पौलुस जो सऊल जो दमस्कु के ओर जो यात्रा कर रहा था, தேவன் அவனை சந்திக்கிறார். அவன் 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 கண் குருடாகி போயிருதை பார்க்கிறோம். यहाँ पर हम देखते हैं वो जब दमस्क जो शहर के वो जब जा रहा था उस समय में वो दर्शन पा करके अंधा होकर के जो नीचे गिर पड़ता है अपने घोड़े से. அப்பொழுது தேவன் அவனை எப்படி சந்தித்து அவனை காரியத்தை நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். उस समय में जैसा परमेश्वर उनके साथ बर्ताव करते कैसा उसको उठाते हैं करके हम लोग देखते हैं. அங்கே அனனியா என்ற ஒரு சீஷன் மூலமாக தேவன் அவனுக்கு சுகம் கொடுக்கிறார். वहाँ पर परमेश्वर अपने एक चेला को वहाँ पर भेजता है, उनके द्वारा उनको एक चंगाई मिलती है. அந்த சவுல் என்பவன் அநேகரை துன்பப்படுத்துகிற கிறிஸ்தவர்கள் அனைவரையும் வருஷங்களை யாரையும் துன்பப்படுத்துகிற ஒரு மகனாக காணப்பட்டார். जो शाऊल का जीवन ऐसा था वो कलीसियाओं को सताने का काम करता था.
நாமளும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பலவித பாவத்தின் காரியங்களிலே அநேகரை துன்பப்படுத்துகிறவர்கள் அநேகருக்கு வேதனை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். जैसा हम भी मन फिराव के अनुभव में आने से पहले कई प्रकार के जो सताने के कार्य को करते आए हैं, ஆனால் நாம் ரட்சிக்கப்படும் தேவன் நம்முடைய காரியங்களை மாற்றுகிறார். जब हम उद्धार पाते हैं हमारे जीवन में एक परिवर्तन को लाता परमेश्वर. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிப்போம். प्रेरितों का काम 9वां अध्याय का 17वां वचन को पढ़ेंगे. तब हनन्याह उठकर उस घर में गया और उस पर अपना हाथ रखकर कहा, हे भाई साउल, प्रभु अर्थात यीशु जो उस रास्ते में जिससे तू आया तुझे दिखाई दिया था, उसी ने मुझे भेजा है कि तू फिर दृष्टि पाए और पवित्र आत्मा से परिपूर्ण हो जाए. இங்கு பார்க்கிறோம், அனனியா வந்து அந்த வீட்டுக்குள் சவுல் இருக்கிற வீட்டில் பிரவேசித்து அவர் சொல்கிற முதல் வார்த்தை சகோதரனாகிய சவுலே அப்படின்று சொல்கிறார். यहाँ पर अनन्या जो है साउल जहाँ रहता है उसकी जो घर पर प्रवेश करके कहता है, हे भाई. உடனடியாக அவர் தன் முன்னாடி வந்து அவனை ஒரு தீவனையாக ஒரு துஷ்டனாக நினைத்த அவர் அந்த இடத்துல ஆண்டவர் அவருக்கு காரியங்களை வெளிப்படுத்தியும் போது உடனடியாக ஒரு சகோதரனாக ஏற்றுக்கொண்டார். यहाँ पर हम देखते हैं जब परमेश्वर उनके प्रति परमेश्वर के जो विचार को जब प्रकट करते हैं वो तुरंत उठ करके जाता है. वो कितना बड़ा दुष्ट भी रहे तब पर भी अपने भाई के समान उसके ग्रहण करता है. நாம் இந்த சபையில் வந்திருப்பாரு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய சகோதர கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். इस कलीसिया में पाए जाने वाले हम सब मसीह में भाई और बहन हैं. நம்ம ரெண்டாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அடையாளம் என்னவென்றால், நமக்கு ஒரு கொடுக்கிற ஒரு ஐடென்டிட்டி என்னவென்றால், நாம் சபைக்கு வரும்போது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் வரும்போது நாம் ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு சகோதர சகோதரிகளாக மாறுகிறோம். जैसा दूसरा पहचान परमेश्वर हमें इस कलीसिया के आदिन में जब हम आते हैं, चर्च में जब हम बने रहते हैं, ये मसीह में हम सब एक भाई बहन के रिश्ता पर हम आते हैं. वो हमारा दूसरा पहचान है. இந்த சபையில் எந்த காரியங்கள் செய்யப்படுகிறது, நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய கட்டளையின்படி நடப்பதற்கு முயற்சி பண்ணுகிறோம். इस कलीसिया के अंदर क्या होती है, हम परमेश्वर पर विश्वास रखते हैं, उसके आज्ञाओं पर चलने के लिए प्रयास करते हैं. அந்த நாட்களில் இயேசுவை பின்பற்றுள்ள சீடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். उन दिनों में यीशु मसीह के जो अनुकरण करने वालों को चेला के रूप में बुलाते हैं. இந்த நாளில் நம்மை ஆண்டவர் அவருடைய சீடராக அவருடைய நாமத்தை பறைசாற்றுவதற்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். आज भी परमेश्वर के गुण को प्रकट करने के लिए हमें भी चेला के रूप में परमेश्वर रखा है. நம்ம கிறிஸ்துக்குள்ள சகோதர சகோதரிகளாக இணைந்து அன்போடு மற்றவர்களுக்கு நாம் ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு தேவன் நம்மை வைத்திருக்கிறார். जब जैसा इस कलीसिया के रूप में हम परमेश्वर के गुण गाते हुए भाई बहन के रिश्ता में बने रहने के लिए परमेश्वर हमें रखा है. ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றிய தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு காரியம், நம்மகிட்ட எதிர்பார்ப்பு, நாம் பாவத்தில் நிலைத்திருக்க கூடாது, பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். जैसा परमेश्वर का संतान के रूप में बदले गए हम पाप से अलग रहने के लिए परमेश्वर चाहते हैं, पाप में बने रहने के लिए नहीं. இப்போது நம் சபையில் சகோதர சகோதரிகளாக ஆண்டவருடைய சீடலாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். जैसा इस कलीसियाओं में चेले के रूप में हम पाए जाते हैं, हमारे लिए परमेश्वर का इंतजार. அதனுடைய யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனங்களை வாசிப்போம். यूहन्ना 13 का 34 और 35. मैं तुम्हें एक नई आज्ञा देता हूँ कि तुम एक दूसरे से प्रेम रखो. जैसा मैंने तुमसे प्रेम रखा है वैसे ही तुम भी एक दूसरे से प्रेम रखो. यदि आपस में प्रेम रखोगे तो इसी से सब जानोगे कि तुम मेरे चेले हो. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள், நீங்கள் ஒருவர் அன்பாயிருந்த இருப்பதினால எல்லாரும் நம்முடைய சீஷர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும் என்று சொல்கிறார். यदि हम आपस में एक दूसरे से प्रेम रखेंगे तब लोग हमें पहचानेंगे हम उस मसीह के चेले हैं. நாம் ஒவ்வொருவரை நேசிப்பதினால இந்த உலகம் அறிந்து கொள்ளும் நாம் ஆண்டவருடைய அடியவர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும். हम एक दूसरे से प्रेम रखने के चलते ही इस संसार पहचानेगी ये मसीह के चेले हैं. ஒருவேளை அரசாங்கத்துடைய ரெக்கார்டு படி நாம் கிறிஸ்தவர்கள் என்று அல்லது இயேசுவை பின்பற்றுபவர்கள் என்று இருக்கலாம். जैसा सरकार की जो अनुसार हम मसीह के ग्रहण करने वाले मसीह के रूप में हो सकता है.
ஆனால் உலகத்தோட மக்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரையும் நேசிக்கும் போது தான் அதை பார்த்து நம்மளை அறிந்து கொள்வார்கள். जैसा मसीहत में जीवन बहुत अनिवार्य कार्य करता है, जैसा हम जीवन मसीह के लायक जीवन जिएंगे तब अगल बगल के लोग पहचानेंगे ये सच्चे चेले हैं. நம்ம அன்பில் இருந்த வாழ்க்கையை அவர்கள் நம்மிடத்தில் காண வேண்டும். जो प्रेम से भरा हुआ जीवन को वे हम में देखना चाहिए. அப்படி இருக்காத போது அது அவருடைய நம்முடைய சாட்சியை குலைத்து போடும். இவர் கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த நம்முடைய சாட்சியை குலைத்து போடும். वैसा अगर नहीं रहेंगे ये जो है हमारा गवाही पर जीवन पर असर करेगा. अगर मसीह होकर के भी वे लोग ऐसा कार्य करते हैं इसलिए वे मसीह नहीं हैं. அது நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய தேவனுக்கும் தேவனுடைய நாமத்திற்கும் ஒரு ஒரு இழுக்கை உண்டாக்கும். इसलिए वो परमेश्वर का नाम को और हमारे सिर्फ नहीं और परमेश्वर के लिए भी वो बदनाम को लाएगा. அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னொரு வசனத்தை பார்ப்போம். कोलेसियों, इसलिए हम लोग और एक वचन को भी देखेंगे. कोलेसियों 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 वचनங்கள். 3 का 1 और 2 वचन को पढ़ेंगे. अतः जब तुम मसीह के साथ जिलाए गए तो स्वर्गीय वस्तुओं की खोज में रहो जहाँ मसीह विद्यमान है और परमेश्वर की दाहिनी ओर बैठा है. पृथ्वी पर की नहीं परंतु स्वर्गीय वस्तुओं पर ध्यान लगाओ. இந்த இடத்துல பார்க்கிறோம் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவளை நாடுங்கள் என்று ஆண்டவர் விரும்புகிறார். यहाँ पर परमेश्वर ये चाहते हैं जो पृथ्वी पर की जो बातें नहीं लेकिन स्वर्गीय वस्तुओं पर ध्यान लगाओ करके लिखा हुआ है. ஆண்டவரை பின்பற்றுவர்களாகிய நாம் மேலானவைகளை அந்த பரலோக காரியங்களை தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். जैसा हम मसीह के खोजी हम स्वर्गीय वस्तुओं को खोजने वाला होना चाहिए. அந்த வசனோட கீழே பார்க்கிறோம் இந்த உலகத்தில் அநேக பாவமான காரியங்கள் இருக்கிறது. அந்த நம்முடைய அந்த காரியத்தில் நாம் விலகி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். जैसा उस अध्याय में और हम लोग आगे बढ़ते हैं इस संसार की जो पाप की बातों को वर्णन किया गया ये सारे बातों से हम अलग रहना चाहिए. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று 12ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. हम कैसा जीवन जीना है करके 12वां वचन से वर्णन है. 12-13 वचनங்களை பார்ப்போம். 12 और 13 वचन को अगर पढ़ेंगे तो इसलिए परमेश्वर के चुने हुए के समान जो पवित्र और प्रिय है बड़ी करुणा और भलाई और दीनता और नम्रता और सहनशीलता धारण करो. और यदि किसी को किसी पर दोष देने का कोई कारण हो तो एक दूसरे की सह लो और एक दूसरे के अपराध क्षमा करो. जैसे प्रभु ने तुम्हारे अपराध क्षमा किए वैसे ही तुम भी करो. கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்தது போல நாம் ஒருவொருத்தர் மற்றவருடைய குறைகளை நாம் மன்னிக்க வேண்டும், நம்மை ஒருவரை தாங்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. जैसा मसीह हमारा पापों को धोया, माफ किया, क्षमा किया वैसे ही हम अपने जो भाइयों का या अन्य लोगों का भी अपराधों को क्षमा करने का सिखाया है. நம்முடைய अनेक பாவங்களை தேவன் மன்னித்தார். हमारा अनेक पापों को परमेश्वर ने क्षमा किया. நாமும் நம்முடைய சகோதரர்கள் நமக்கு விரோதமாக தெரிந்தோ தெரியாமல் செய்கிற காரியத்தை நாம் மன்னிக்க வேண்டும். हमारा विरोध में हमारा भाई या बहन जो अनजान और जाने जो भी अपराध करते हैं उसे हमें क्षमा करना चाहिए. இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் நாம் காட்ட வேண்டும். यहाँ दया और सहनशीलता को हम लोग दिखाना चाहिए. நாம் பொறுமையோடு அவர்களை தாங்க வேண்டும். हम एक धीरज भाव के साथ उन्हें संभालना चाहिए. இந்த காரியங்களை சொல்வது பிரசங்கிப்பது எளிது. इसको जो प्रचार करना तो बहुत आसान है. ஆனால் ஒரு சூழ்நிலை வகிக்கப்பட்டிருக்கும் போது நமக்கு விரோதமாய் மக்கள் காரியங்களை செய்யும் போது அதை தாங்கி கொண்டு அவர்களை மன்னிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. जब जैसा ऐसा मौका आता है हमारा विरोध में लोग कोई कार्य को करें उन्हें क्षमा करके उनके साथ मिलके रहना बहुत अनहोना लगता है. ஆனால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கும் போது இந்த காரியத்தை நம்மால செய்ய முடியும். अगर परमेश्वर का प्रेम हम में उंडेला जाने पर ये सब काम को आसान से हम कर सकते हैं. நாம் மற்றவர்களை நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். हम दूसरों को क्षमा करके ग्रहण करना है. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையில் இருந்தபோது यीशु मसीह जब से अपने क्रूस पर थे அந்த இடத்துல अनेक வேதனை வலிகளை அவர் அனுபவித்தார். वो कई पीड़ाओं को वो सामना किए.
அந்த ஜனங்களுக்காக அநேக நன்மைகளை அவர் செய்திருந்து கூட அவரை சிலுவையில் அறைந்தார்கள். उस लोगों के लिए परमेश्वर अनेक बड़ाई काम को करने के बावजूद भी लोग उन्हें क्रूस पर चढ़ाए थे. ஆனால் அந்த இடத்துல அவர் அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கும் போது இவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிற ஆண்டவரை இவருக்காக மன்னியும் என்று அவர்களுக்காக அவர் பரிந்து பேசினார். जब क्रूस पर यीशु मसीह थे उस समय में वो ये प्रार्थना ऐसा रहा, ये पिता इन्हें क्षमा कर, इन्होंने नहीं जानते हैं वे क्या कर रहे हैं. இந்த ஒரு ஸ்டாண்டர்டை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். इसी रीति का एक जीवन को परमेश्वर हम में भी इंतजार करते हैं. அதனால எதற்காக என்றால் நம்ம அந்த 14ஆம் வசனத்தில் போட்டிருக்கிறது, பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம அன்போடு காரியங்களை செய்யும் போது நாம் அந்த காரியங்கள்லாம் செய்ய முடியும். इसलिए 14 वचन में लिखा हुआ है, इन सब के ऊपर प्रेम को जो सिद्धता का कटिबंधन है बांध लो. நம்மிடம் அன்பு நிறைந்து காணப்படும் போது, हम में अगर प्रेम भरा रहेगा तो எவ்வளோ பெரிய தவறாக இருந்தாலும் அது சின்னதாக காணப்படும். कितना बड़ा अपराध भी क्यों न हो वो हमारे लिए छोटा दिखेगा. நம்மகிட்ட அன்பு குறைவாக இந்த மனிதரோடு நம்முடைய அன்பு குறைவாக இருக்கும்போது அவர்கள் சின்ன தப்பு செய்தாலும் அது நமக்கு பெரிதாக காணப்படும். जब मसीह का प्रेम हम में घटा रहेगा तब कोई सामने वाला जो पड़ोसी या भाई छोटा भी गलती करें वो हमारे लिए एक पहाड़ का समान दिखेगा. நாம் உடனடியாக தப்பு நடந்தது, தப்பு நீ செஞ்சேன்னு சொல்லி அவனை குற்றப்படுத்துகிற நம்ம ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம். तुरंत हम दोष लगाना शुरू कर देते हैं, तुमने ये कर दिया वो कर दिया कर. ஆனால் இந்த காரியங்களை தேவன் விரும்புறதில்லை. लेकिन परमेश्वर इसे चाहता नहीं है. கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரர் அழைக்கப்பட்ட நாம் ஒருவருடைய ஒருவர் காரியங்களை மன்னித்து நாம் அன்போடு காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். मसीह में भाई बहन के रूप में बुलाए गए हम एक दूसरे को क्षमा करके उस प्रेम में बना रहना चाहिए. அப்படி நம்ம செய்யும் போது தான் நமக்குள்ள 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு போல ஒரு தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். ऐसा हम अगर करेंगे, ये जो कोलोसियों 3 का 15वां वचन में जैसा लिखा है, मसीह की शांति हम में रहेगी. ஒரு மனிதனுடைய நம்ம எப்பவும் பார்த்தாலும் நம்முடைய கோபமோ இது எரிச்சலோ அவர்களோடு போராடி கொண்டு இருக்கும்போது நம்மகிட்ட ஒரு தேவ சமாதானம் இருக்காது. जैसा हम अन्य लोगों का साथ दुश्मनी बना रखेंगे, लड़ाई झगड़ा करते रहेंगे, तब हमारा अंदर वो ईश्वरीय शांति जो उधार पाते समय में मिलती है वो नहीं रहेगा. போன வருட இறுதியில் ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்திருக்கும் போது என்னுடைய ஒரு உறவினரிடத்திலிருந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. जैसा पिछले साल जब फास्टिंग प्रेयर हो रही थी उस समय में मेरा रिश्तेदार से हमारे लिए एक कॉल आया. ஈவினிங் பிரேக்கில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது. इवनिंग जो शाम के समय में जो प्रार्थना में थे उस समय में एक फ़ोन आया. அந்த சமயத்தில் எங்களுடைய அந்த அந்த பரம்பரையோட அந்த சொத்து விஷயத்தில் ஒரு சின்ன ப்ராப்ளம் அவர்களுக்கும் எங்களுக்கும் ஏற்பட்டது, என்னுடைய அவர்களுக்கும். जैसा फ़ोन में ये बात हो रही थी, जैसा पटवारा में जो लेकर के कोई बात जो है वहाँ पर हो रही थी, उसमें थोड़ा सा मनमुटाव भी हुआ. என்னுடைய தகப்பன் மரித்து விட்டதுனால சில காரியங்களே குடும்பத்தில் நான் எடுக்க வேண்டிய காரியம். जैसा मेरा पिताजी मरने के चलते परिवार में कुछ निर्णय को लेने पड़ते हैं हम लोग. அவர்கள் சில காரியங்களை எங்களுக்கு செய்யும்போது, தவறான காரியங்களை செய்யும்போது ஒரு மனதிற்குள்ள ஒரு வெறுப்பு காணப்பட்டது. जैसा उन लोग हम लोगों के लिए कुछ अच्छा काम हम लोगों के साथ अच्छा बर्ताव नहीं करने के चलते मन में एक कड़वापन उत्पन्न हुई. கிட்டத்தட்ட 5 மாதம் அவங்களுடைய பேர் அந்த காரியத்தை கேட்டாவே என் மனதில் ஒரு எரிச்சலும் ஒரு காரணமும் காணப்பட்டது. जैसा उनकी जो बातों को 5 महीना से जब कभी मैं सुनता हूँ तुरंत मेरा अंदर क्रोध और एक कड़वापन की जो भावनाएं उठती थी. நான் எப்படியாக நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேன். என்னுடைய நிறைய காரியங்கள் அதுக்காக நம்ம பூர்ணப்படாமல் அது முடிவடையாமல் இருந்தது எங்கள் குடும்பத்திலையும். அதன் நிமித்தமாக எங்கள் வீட்லேயும் நிறைய காரியங்கள் முடிவு பெறாமல் இருந்தது. उसके कारण कोई भी काम जो है पूर्ण रूप से मतलब समाप्त नहीं हो रही थी, वो पूर्ण रूप से उसको हम लोग फाइनल नहीं कर पा रहे थे. உடனடியாக நான் என்ன செய்தேன், ஜூன் மாதத்தில் அவர்கள் வீட்டுக்கு சென்று உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ என்னால் முடியுமோ எல்லா காரியத்தையும் நான் செய்வேன் என்று சொல்லி அவர்களோடு சமாதானம் பொருந்தியோடு எனக்கும் ஒரு சமாதானம் கிடைத்தது, அவர்களுக்கும் ஒரு சமாதானம் கிடைத்தது. जैसा पिछले जून महीना में मैं उनके घर गया था, जा कर के अभी क्या फाइनलाइज करना है करके कुछ बातों को हम लोग बैठ करके बात करके फिर हम लोग उसको जो निपटाए थे, तब मेरे जीवन में वो शांति लौट आई.
கிறிஸ்துவுக்குள்ள நம்ம சகோதர சகோதரியாக இருக்கிறோம். அந்த வைராக்கியத்தை எரிச்சலை நம்ம எதிர்க்கும் போது நம்மகிட்ட தேவ சமாதானம் காணப்படாது. जैसा हम अपने जो है हृदय में मसीह की हम होने के चलते, मसीह में भाई बहन हम होने के चलते जो विरोध की जो भावनाओं को अगर हम मन में रखेंगे, वो मसीह का प्रेम हमें पूर्ण नहीं होता, परिपूर्ण नहीं रहेगा. நாம் அவர்களுக்கு மன்னித்து அந்த காரியங்களை விட்டு விடும்போது தேவன் நமக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். जब हम दूसरों को क्षमा करेंगे और उस बात को छोड़ भी देंगे, परमेश्वर हम पर प्रेम करेगा. நாம் ரெண்டாவதாக தேவன் நமக்கு ஒரு கொடுத்த அடையாளம், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒரு சகோதர சகோதரியாக இருக்கிறோம். हम मसीह में भाई बहन के रूप में रहते हैं. इसे हम लोग दूसरा पॉइंट के रूप में हम लोग देख रहे हैं. நாம் அன்போடு அவர்களுக்கு காரியங்களை நடக்க வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். जैसा परमेश्वर इंतजार करते हैं हम प्रेम में भरपूर रहें, दूसरों को क्षमा करें. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு சபையிலே வைக்கப்படுகிறோம். हम परमेश्वर को ग्रहण करके इस कलीसिया में एक अंग के रूप में हम पाए जाते हैं. நாம் இந்த சபையிலே எல்லா நாளும் இருக்கிறது இல்லை, 24 மணி நேரமும் இந்த சபையிலே இருக்கல. நாம் உலகத்திற்கு சென்று அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். हम यहीं पर बैठे नहीं रहते हैं, हम संसार में भी जाते हैं, जाकर के कई प्रकार के कार्य को हम करते हैं. உலக மக்களோடு நாம் இடைபெட வேண்டியது நமக்கு முக்கியமானது, அதை தவிர்க்க முடியாதா இருக்கிறது. जैसा संसार के लोगों साथ भी हम बर्ताव करते हैं, அந்த இடத்துல நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். जैसा वहाँ पर हम कैसा अपने चाल चलन को रखना है करके हम देखते हैं. மத்தேயு 5ஆம் அதிகாரம் मत्ती 5वां अध्याय அதனுடைய 14 16 வசனத்தை பார்ப்போம். 14 से 16 तक हम लोग देखते हैं. மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14 16 வசனங்கள் पढ़ेंगे. मत्ती 5 अध्याय का 14 से 16. तुम जगत की ज्योति हो, जो नगर पहाड़ पर बसा हुआ है वो छिप नहीं सकता, और लोग दिया जलाकर पैमाने के नीचे नहीं उतर परंतु दीवट पर रखते हैं, तब उससे घर के सब लोगों को प्रकाश पहुंचता है. उसी प्रकार तुम्हारा उजियाला मनुष्यों के सामने चमके कि वे तुम्हारे भले कामों को देखकर तुम्हारे पिता की जो स्वर्ग में है बड़ाई करे. இந்த இடத்துல பார்க்கிறோம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் நம்மை குறித்து சொல்கிறார். हम जगत के लिए ज्योति है. ஆண்டவர் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார். परमेश्वर जगत के लिए ज्योति है. நாம் அந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். हम भी इस जगत के लिए ज्योति को देना है करके परमेश्वर इंतजार करते हैं, चाहते हैं. அந்த வெளிச்சம் எப்படி வெளிப்படும்? वो ज्योति कैसा प्रकट होता है? நம்முடைய நற்கிரிகள் மூலமாக அது வெளிப்படும். हमारे अच्छे कार्यों को द्वारा वो प्रकट होता है. நாம் மற்றவர்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, ஆண்டவரை அறியாதவர்களுக்கு நம்முடைய நற்காரியங்கள் மூலமாக நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும். जैसा हम इस संसार में रखे गए समय में, इस समय में अन्य लोगों के लिए अपने भलाई कामों को करने के द्वारा हम मसीह के उस ज्योति को प्रकट कर सकते हैं. இயேசுவுடைய பிறப்பு வரும்போது இருளில் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. जैसा यीशु मसीह के जन्म के बारे में वहाँ लिखा हुआ है, जो अंधकार में रहने वाले एक ज्योति को पाएं करके लिखा हुआ है. நாமும் ஆவிக்குரிய மக்களாக தேவனுடைய பிள்ளையாக நாம் பிறக்கும்போது, மறுபடியும் பிறக்கும்போது நம் மூலமாக இந்த உலகத்தின் மக்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்க வேண்டும். जैसा हम भी एक नया जन्म लेते हैं, एक मसीह के रूप में एक आत्मिक पुरुष जब बनते हैं, उस समय में हमारा द्वारा अन्य लोग रोशनी को प्राप्त करना है. ஆண்டவர் யார் என்பதை அவர்கள் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய காரியங்கள் மூலமாக அறிய வேண்டும். परमेश्वर कौन है करके अपने जीवन, अपने क्रियाओं को द्वारा लोग समझना चाहिए. நம்முடைய தேச பிதாவாகிய நம்ம இந்த நாளில் சுதந்திர நாளில் நம்முடைய தேச பிதாவை நாம் நினைக்கிறோம், காந்தியடிகளை. जैसा आज हम महात्मा गांधी जी को हम इस देश का आज़ादी देने के महापुरुष के रूप में हम देखते हैं, याद करते हैं. அவர் சொன்ன ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம், उन्होंने एक बात कही, वो दुखदायी बात है. நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன், ஆனால் கிறிஸ்துவரோட காரியங்கள் நிமித்தமாக அவர்களை வெறுக்கிறேன் என்று. मैं मसीह पर प्रिय करता हूँ, मसीह को मैं प्रेम करता हूँ, लेकिन मसीह लोगों को उनकी कार्य क्रियाओं को निमित्त मैं ग्रहण नहीं करता, उनसे मैं उन्हें ग्रहण नहीं करता करके कहें. இந்த மத்தேயு 5 से 7 அதிகாரங்களை கொண்டு தான் அந்த
மலை பிரசங்கத்தை கொண்டு தான் அவர் அகிம்சையை என்ற ஒரு கொள்கையை எடுத்ததாக நாம் பார்க்கிறோம் அவருடைய வரலாற்றில். जैसा उनके जीवन में मत्ती 5 अध्याय बहुत बड़ा एक प्रभावशाली कार्य को किया, इसलिए वो जो है अहिंसा की उस बातों को वो अपनाए थे. ஆனால் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பெயரை தரித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாம் நம்முடைய காரியங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக சரியாக இருக்க வேண்டும். जैसा हम मसीह के अपनाए हैं, मसीह के नाम को हम धारे हैं, तब हमारा क्रिया भी सही होना चाहिए. ஒருவேளை நம்முடைய நற்காரியங்களை குறித்து கூட அவர்கள் தவறாய் புரிந்து கொண்டு நம்மை வெறுக்கவும் செய்யலாம். நம்முடைய நற்காரியங்கள் हमारा भलाई के कार्य को वे लोग नहीं समझने के चलते हमें वो इनकार कर सकते हैं, तिरस्कार कर सकते हैं. இது கிபி 1ஆம் நூற்றாண்டு, அந்த 1ஆம் நூற்றாண்டுல இருந்து பார்த்தீங்கன்னா அநேக கிறிஸ்தவர்களுக்கு துன்பமான காரியங்கள் ஏற்பட்டது. जैसे ईस्वी भारत से ये जो है पहला शताब्दी से ही मसीह लोगों के लिए सताव की जो बातें जारी है. அங்கிருந்த ரோம பேரரசர்கள் ஏதாவது தவறு நடக்கும்போது அது கிறிஸ்தவர்கள் மேலே பழி போட்டு அவர்களை துன்பப்படுத்தின காரியத்திலே சரித்தில பார்க்கிறோம். जैसा उस समय के जो रोमन शासन के लोग कहीं भी कुछ बात होवे तुरंत मसीह लोगों को दोषी ठहरा करके उन्हें सताते थे. அவர்கள் நல்ல காரியங்களை சொன்னா கூட அதை தவறா எடுத்துக்கொள்கிற காரியங்கள் இந்த உலகத்தில் காணப்படுகிறது. उन लोग जो भी भलाई बातों को प्रचार करेंगे तब पर भी उसको दूसरी दृष्टिकोण से देखा गया था. அதே காரியம் ஒருவேளை இந்த நாளிலே நம்ம ஏற்படலாம். वैसे ही बात आज हमारे ऊपर भी हो सकता है, घट सकता है. ஒரு நம்முடைய தேசத்திலும் இந்த மாதிரியான பெர்சிக்யூஷன் காரியங்கள் அதிகமாக காணப்படுகிறது இந்த நாட்களில். आज भी हमारा देश में कई जगहों में इस तरह की उपद्रव की बातें जारी है. ஆனாலும் அந்த நற்கிரியை செய்வதை நாம் விடாதபடிக்கு நாம் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்க தேவன் உதவி செய்வாராக. फिर भी हम अपना भलाई काम करने से पीछे ना हट करके हम आगे बढ़ते जाएंगे, इस जगत के लिए ज्योति को फैलाएंगे. தேவன் மூன்றாவதாக நமக்கு ஒரு கொடுத்த அடையாளமானது உலகத்திற்கு நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். जैसा तीसरी पहचान परमेश्वर हमसे चाहते हैं, हमें दिए हैं, हम इस जगत के लिए ज्योति बने. நம்முடைய வெளிச்சத்தை, நம்முடைய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் அவருடைய வாழ்க்கையில ஒரு சரியான பாதைக்கு நேராக வர வேண்டும். हमारा जीवन को अनेक लोगों को आकर्षित करें और अन्य लोग भी उसे आकर्षित होकर के मसीह में आए. இந்த வருடத்திலே ஜேம்ஸ் அண்ணன் 50வது ஆண்டை நாம் கொண்டாட இருக்கிறோம். जैसा आज जेम्स का आने वाला समय में मनाने जा रहे हैं 50वां साल का. நான் அந்த இடத்துல பார்க்கிறோம் நம்முடைய ஜெம்ஸ் ஊழியத்தின் மூலமாக இந்த வட மாநிலங்களில் அநேக உலகம் முழுவதும் அநேக நன்மைகளை மக்கள் அடைந்திருக்கிறார்கள். जैसा जेम्स सेवकाई के माध्यम से इस सिर्फ यहाँ पर बिहार में नहीं और उत्तर भारत में और देशों भर में लोग कई प्रकार की भलाइयों को चखें. தேவன் ஒரு மனிதனை கூட்டிக் கொண்டு அவரை கொண்டு பெரிய காரியங்களை இந்த தேசத்தில் செய்ததை நாம் பார்க்கிறோம். एक मनुष्य को परमेश्वर ने बुलाया, उनके द्वारा बहुत बड़ा काम को इस विदेश में किया. அந்த ஊழியத்தில் இணைந்து நாமளும் ஒரு சில காரியங்களை செய்வதற்கு தேவன் நம்மையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். उसमें शामिल होकर के, इस सेवकाई में शामिल होकर के हम भी कुछ भाग को निभाने के लिए परमेश्वर हमें भी इस्तेमाल किया. நம்மிடமும் ஜனங்கள் அந்த நற்கிரிகளை எதிர்பார்க்கிறார்கள். लोग हमसे भी उस बड़ाई काम के लिए इंतजार करते हैं. அப்படி செய்யும்போது அவர்கள் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த முடியும். वैसा हम करते जाएंगे, वे लोग स्वर्गीय परमेश्वर को महिमा देंगे. எந்த துன்பமோ துயரம் வந்தாலும் அதன் மத்தியிலும் நம்ம ஆண்டவருக்காக நாம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். மக்களுக்கு किसी भी प्रकार की उपद्रव या जो है अनचाहे बात होने पर भी हम परमेश्वर के लिए अन्य लोगों को भलाई का काम को करते रहना है. அது 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் இப்படியாக ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. पहला पत्रस 2 अध्याय में ऐसा लिखा हुआ है. 1ஆம் அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்கள் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் 2 का 11 और 12 में ऐसा लिखा हुआ है. पढ़ेंगे पहला पत्रस. हे प्रियो, मैं तुमसे विनती करता हूँ कि तुम अपने आप को परदेसी और यात्री जानकर उन सांसारिक अभिलाषाओं से जो आत्मा से युद्ध करती है बचे रहो. अन्य जातियों में तुम्हारा चाल चलन भला हो, ताकि जिन जिन बातों में वे तुम्हें कुकर्मी जानकर बदनाम करते हैं, वे तुम्हारे भले कामों को देखकर
उन्हीं के कारण कृपा दृष्टि के दिन परमेश्वर की महिमा करे। இந்த இடத்துல பார்க்கிறோம் 16வது வசனத்தில் நம்முடைய இச்சை காரியங்களை நாம் விட்டுவிட்டு यहाँ हम लोग देखते हैं 11वां अध्याय में अपने अभिलाषाओं को बातों को छोड़ करके நாம் நம்முடைய நற்கிரிகள் நிமித்தமாக நாம் செய்யும்போது புறஜாதிகள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் காரியத்தை நாம் பார்க்கிறோம். यहाँ पर देखते हैं जो अभिलाषाओं को बातों को छोड़ करके भले काम को हम अन्य जातियों में जब हम करते आएंगे वे लोग स्वर्गीय परमेश्वर को महिमा करते हैं. நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். यहाँ पर लिखा है तुम्हारे भले कामों को अन्य जाति में तुम्हारे चाल चलन भला हो. நம்முடைய நடக்கையை அவர்கள் கவனித்து பார்க்கிறார்கள். हमारा चाल चलन को वे लोग ध्यान पूर्वक देखते हैं. நாம் எப்படி செய்கிறோம், என்ன காரியங்களை செய்கிறோம், என்ன நம்முடைய பேச்சு நடக்கிறது, நம்முடைய நடக்கை என்பதை இந்த உலகம் கூர்ந்து பார்க்கிறது. जैसे संसार के लोग हमारा चाल चलन पर बहुत गौर से देखते हैं, ये कैसा चलते हैं, कैसा करते हैं, क्या चलता है, कैसा इन लोग का जीवन है. நாம் ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிறோம், அவருக்கா நாம் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய நடக்கையை அவர்கள் கூர்ந்து பார்க்கிறார்கள். जैसे जीवित परमेश्वर को आराधना करते हैं करके हम जब कहते हैं उसको हम में वे लोग खोजते हैं. தேவன் அன்பா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறார் இருக்கும் போல நாமும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். जैसा हम कहते हैं यीशु मसीह प्रेमी हैं और भलाई काम को करते हैं तब वे लोग भी हमसे उसी बात को इंतजार करते हैं. அந்த காரியத்தை நாம் நிறைவேற்றுவர்களாக நாம் காணப்பட வேண்டும். इसलिए उस कार्य को हम पूरा करने वाले बनना चाहिए. ஒருவேளை அவர்கள் நம்மளை கெட்டவர்கள், தீயவர்கள் என்று இந்த வசனம் சொல்வது போல அக்கிரமக்காரர் என்று கூட நம்மளை சொல்லலாம். वैसा कभी वे लोग हमें कुकर्म करने वाले के रूप में भी बोल सकते हैं. அவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாதனால, அவருடைய புரிவு குறைவா இருப்பதனால அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். वे हमें सही ढंग से नहीं समझने के चलते वे लोग ऐसा कहते हैं. ஆனால் அதன் மத்தியிலும் நாம் நம்முடைய நல்ல நடக்கையை நாம் காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். उसमें भी हम अपने भलाई कामों को करते रहने पर, उसे दिखाने पर நாம் அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அபியாசிக்க வேண்டும். उसको हम लगातार अपने जीवन में करते जाने की आवश्यकता है. 2 வருடங்களுக்கு முன்பாக ஒரு சின்ன காரியத்திற்காக ஒரு அட்வொகேட்டோடு நான் தொடர்பு கொண்டேன். जैसा 2 साल पहले कोई एक छोटी सी काम होने के चलते एक एडवोकेट से मैं संपर्क किया. ஒரு 15 நாள் அவருடைய ஆபீஸ்க்கு போக்குவரத்துமா இருந்த அந்த ஒரு டாக்குமெண்ட்டை நான் ரெடி பண்ணேன். एक डॉक्यूमेंट को तैयार करना था, इसलिए 15 दिन मैं उनके यहाँ आया जाया करता था. அவர் பொறுமையாக என்னுடைய காரியங்களை கேட்டார், என்னுடைய டாக்குமெண்ட்டை படித்தார். அப்புறமாக அவர் அந்த டாக்குமெண்ட்டை தயார் பண்ணி எனக்கு கொடுத்தார். जैसा वो धीरज पूर्वक हमारा बातों को सुना और हमारे लिए वो डॉक्यूमेंट को ड्राफ्ट किया. அவர் அந்த டாக்குமெண்ட்டை திருப்பி என் இடத்துல கொடுக்குற வேளையில் जब वो हमको उस डॉक्यूमेंट को दे रहे थे, அவர் இரவிலே ஒரு 8 மணிக்கு கிட்ட என்னை கூப்பிட்டார். என்னைய சகோதரர் இருந்தார், 2 பேரையும் கூப்பிட்டார். जैसा रात में 8 बजे के लगभग 8 बज रहा था, उस समय में मुझे और मेरा भाई को उन्होंने बुलाया. அந்த நேரத்தில் அந்த ஆபீஸ்ல யாருமே கிடையாது. அந்த அவருடைய ஆபீஸ்ல उस समय में वहाँ पर उनके कार्यालय में कोई नहीं थे. அவர் அந்த நேரத்தில் ஒரு காரியத்தை எங்களுக்கு சொன்னார். उस समय में उन्होंने एक बात को हम लोग से कहा, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறீர்கள், ஆண்டவருடைய பணியை செய்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். जैसा आप लोग कहते हैं मसीह और उनकी सेवा को आप करते हैं करके कहते हैं आप, ஆனால் அந்த இடத்துக்கு, அந்த ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல அங்கு உள்ள கிறிஸ்தவர்கள் பண்ணுகிற காரியங்கள் அது எப்படி அவருக்கு இடரலா என்பதை குறித்து அவர் எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டார். उनकी जो कार्यालय के बगल में कोई मसीह कहते हैं, उन लोगों का कार्य कैसा उनके जीवन में असर को लाया करके उन्होंने कहने लगा. நீங்கள் உங்களுடைய சேவை காரியங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு தொண்டு செய்து காரியங்களாக அறியப்பட்டவர் கிறிஸ்தவர்கள். जैसा आप लोगों को ये बात से पहचाना जाता है, आप अन्य लोगों को ज़्यादा भलाई कामों को करते हैं. ஆனால் இன்று அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிற காரியங்கள், அடிதடி காரியங்கள், கோர்ட்டு கேஸ், இந்த நிமித்தமாக மற்றவர்களைப் போல நீங்களும் காணப்படுகிறீர்கள் என்று சொல்லி அவர் எங்களுக்கு வேதனையோடு பகிர்ந்து கொண்டார். लेकिन वहाँ जो वकील के जो कार्यालय के बगल में कुछ लोगों के बारे में उन्होंने कहा, इन लोग भी अन्य जाति के समान मारपीट करते हैं और हमेशा कोर्ट कचहरी का जो सिलसिला इन लोग के जीवन में होते रहता है, उन लोग के जीवन में हम लोग शांति को नहीं देखे हैं करके लोग कहा. அவர்கள் உலக மக்கள் நம்மிடம் ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்கிறார்கள். एक भिन्नता को लोग मसीह लोगों से देखना चाहते हैं.
அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமானாலும் வாழ வேண்டாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாகிய நம்மிடம் சில காரியங்களை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், நல்ல நடக்கையை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். संसार के लोग किसी भी रीति से उन लोग जी सकते हैं, लेकिन मसीह कहलाने पर मसीह लोग के अंदर अन्य लोग एक अच्छा एक खरा जीवन को इंतजार करते हैं. அவர் கடைசியாக அந்த டாக்குமெண்ட்டை கையில் கொடுக்கும்போது இப்படியாக சொன்னார். वो लास्ट में जब वो डॉक्यूमेंट को देते देते ये कहें, நல்ல வேளை நீங்கள் இங்கே இல்லை, ஏதோ வெளி மாநிலத்தில் சேர்ந்து ஆண்டவருடைய பணியை செய்கிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் நல்லபடியாக அந்த பணிகளை நிறைவேற்றுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று அவர் எங்கள்கிட்ட சொன்னார். जैसा उन्होंने कहा, जैसा सर आप तो बाहर कहीं सेवा कर रहे हैं, इसलिए वहीं पर रह करके आप अपना कार्य को पूरा कीजिए, परमेश्वर आपके साथ है, आपको आशीष करेगा. ஒரு இந்த உலக மக்கள் நம்ம இடத்துல ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். जो दुनिया के लोग, संसार के लोग हम पर इंतजार में हैं. உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிற ஆண்டவர் நம்மை குறித்து சொல்கிற தேவன் நாம் மற்ற மக்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். हम दुनिया के लिए रोशनी देने वाले हैं, हम अन्य लोगों के लिए एक नमूना के रूप में और मार्ग दिखाने वाले के रूप में होने के हमारा जीवन होने की जरूरत है. இந்த வளாகத்திலும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆண்டவரை அறியாத மக்கள் இந்த வளாகத்தில் வந்து போகிறார்கள். इस कैंपस के अंदर भी जो मसीह को जो नहीं जानते हैं, प्रतिदिन हजार के भीड़ में आते जाते हैं. ஒருவேளை நாமும் ஒரு சில ஆண்டவரை அறியாதவர்களோடு பல வருடங்களாக ஒரு சில தொடர்புல நம்ம இருக்கலாம். हमारा भी रिलेशन में भी, हमारा जो फ्रेंडशिप में भी, दोस्त लोग में भी कई लोग मसीह को नहीं जानने वाले हो सकते हैं. அவர்கள் மத்தியில் நம்முடைய நடக்கை எப்படியாக இருக்கிறது? उनके बीच में हमारा चाल चलन कैसा है? அவர்கள் நம்முடைய நடக்கையை பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற இடத்துல நாம் இருக்கிறோமா? हमारा चाल चलन को देख करके वे मसीह को ग्रहण करने की जगह पर हमारा जीवन है क्या? 2 வருடங்களுக்கு முன்பாக எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பதற்காக ஒருத்தர் வந்திருந்தார், டாக்டர் விஜயகாந்த் என்று சொல்லி. जैसा 2 साल पहले डॉक्टर विजयकांत हम लोगों को कुछ ट्रेनिंग देने के लिए हमारे बीच में आए हुए थे. அவருடைய அப்பாயின்மெண்ட் ஒரு தெரியாம மிஸ்டேக்ல ஒரு இஎச்ஐ கிறிஸ்துவ ஹாஸ்பிட்டலில் அவர் தெரியாமல் அப்பாயின்ட் பண்ணப்பட்டார். जैसा उन्होंने अपना नौकरी के तलाश कर रहे थे, उस समय में अनजान में जो मसीह लोगों से जो संचालन करने वाला एक मसीह अस्पताल में उन्होंने एप्लीकेशन कर डाला. அவருக்கும் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அவர் மருத்துவராக அந்த இடத்துக்கு கடந்து போனார். उन्हें उस अस्पताल वाले बुलाने के चलते वहाँ पर वो एक डॉक्टर के काम करने के लिए उस मसीह अस्पताल में गए थे. அங்கு சென்ற போது அவரிடமிருந்து வேலை பார்த்த நர்ஸ் கூட இருந்த நர்ஸ் எப்படி அவர்கள் அந்த பேஷண்ட்டோடு டீல் பண்ணாங்களோ அந்த காரியம் அவர்களை மிகவும் பாதித்தது. जैसा वो जो विजयकांत डॉक्टर के जो वहाँ पर गए थे, वहाँ पर जो पेशेंट और डॉक्टर लोग, जैसा जो नर्स लोग भी जो पेशेंट के साथ बर्ताव करते हैं, वो उस जो बर्ताव करने के जो तरीका वो डॉक्टर के अंदर बहुत प्रभाव को डाला. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருப்போம், நம்ம போயிருப்போம், இங்கே வந்து மருத்துவம் கேட்குற மக்கள் ஒரே காரியத்தை அந்த ஸ்டாஃப்கிட்ட திருப்பி கேட்குறத நம்ம பார்ப்போம். जैसा हम लोग भी अस्पताल में कई बार देखते हैं, जो गांव से आते हैं लोग एक ही प्रश्न को 10 बार नर्स लोगों से या अन्य लोग से, वहाँ का कर्मियों से बार पूछते रहते हैं. அதையும் 10 பேர்கிட்ட கேட்பாங்க அதே காரியத்தை. उसी प्रश्न को वहाँ के जो 10 लोगों से और भी जा करके पूछेंगे. சில நேரத்தில் அன்போடு பதில் சொல்லுவோம், சில நேரத்தில் ஒரு கோவத்தில் திருப்பி கூட பதில் சொல்லிடுவாங்க. சில நேரத்தில் कभी हम लोग का जो बर्दाश्त करने से ऊपर होने पर थोड़ा सा गुस्सा भी करना पड़ जाता है. ஆனால் அந்த மருத்துவர்கிட்ட கீழே இருந்த நர்ஸ் அவர்களோடு எப்படி இடைப்பட்டார்களோ அந்த காரியத்தை அவர் தொடர்ந்து கவனித்த நிமித்தமாக वो जो डॉक्टर और वो जो नर्स लोग अन्य लोगों को कैसा बर्ताव करते थे उसे उन्होंने गौर से देखते आया. அவர்கள் ஆண்டவரை பற்றி எங்கள் தேவன் அன்பானவர், நாங்கள் அன்போடு அவளோடு டீல் பண்ணணும்னு சொல்கிற அந்த காரியத்தின் நிமித்தமாக அவரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இப்போது அவர் முன்னேற பணியை செய்து கொண்டிருக்கிறார். जैसा जो अन्य जाति से उस मसीह अस्पताल में जाने वाले वो डॉक्टर विजयकांत उन बातों को देख करके, हाँ सचमुच में मसीह प्रेमी है, उस प्रेम को इन लोग प्रकट करते हैं, उसे देख करके वो मसीह को ग्रहण किया. अभी एक बहुत अच्छा सेवक के रूप में वो भिन्न जगह में सेवा करते हैं. நம்மோடு ஊழியம் பல வருடங்களாக நம்மோடு பணி செய்கிற மக்கள் நம்முடைய நடக்கையை கண்டு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களா? जैसा हमारा साथ कई लोग अभी भी काम करते हैं, वे लोग हमारा भलाई काम को देख करके
मसीह को ग्रहण कर रहे हैं क्या? அவருடைய அவருடைய ஆத்துமாக்களுக்கு நாம் உத்தரவாதம் செய்ய வேண்டும். उनकी जो जीवन के लिए हम उसको जो जिम्मेवार है, நாம் ஒருபோதும் அவருடைய வாழ்க்கைக்கு நாம் ஒரு இடரலா இருக்கக்கூடாது. उनके लिए कभी हम ठोकर का कारण ना बने. ஆண்டவர் இப்படி சொன்னது போல நாம் அந்த அவர்களுக்கு ஒரு ஒளி காட்டுறவர்களாக வெளிச்சம் காட்டுறவர்களாக இருக்க வேண்டும். हम उनके जीवन के लिए, उनकी जो है लाइफ के लिए हम एक रोशनी देने वाला के रूप में या मार्गदर्शन देने वाले के रूप में हम रहना है. கடைசியாக இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். अंतिम में और एक बात को देखेंगे. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற நாம் எல்லாருக்கும் ஒரு சில பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. इस संसार में हम सब रहते हैं, हमारे लिए एक एक कार्य दिया गया है. ஏதாவது இடத்துல நாம் பணி செய்கிறோம், ஏதாவது ஒரு இடத்துல நாம் ஒரு பணியை செய்கிறோம். जैसा इस जेम्स में हम लोग सब रहते हैं, हम सबों के लिए कुछ न कुछ कार्य दिया गया है. ஒருவேளை இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கலாம், ஜெம்ஸ்ல இருக்கலாம், அல்லது வெளியிடங்களிலே நாம் ஒரு பணியை செய்யலாம். जैसा इस संस्था में हो सकते हैं या बाहर का हो सकते हैं. அந்த இடங்களில் நம்முடைய நடக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். वहाँ पर हमारा जो चाल चलन कैसा होना चाहिए. எபேசியர் 6ஆம் அதிகாரம், एफिसी उसका 6वां अध्याय, அதனுடைய 6 8 வசனங்கள். 6 से 8 वचन तक हम लोग पढ़ेंगे. एफिसियों 6 अध्याय का पढ़ेंगे, 6 से 8. मनुष्य को प्रसन्न करने वाले के समान दिखाने के लिए सेवा न करो, पर मसीह के दासों के समान मन से परमेश्वर की इच्छा पर चलो, और उस सेवा को मनुष्य की नहीं परंतु प्रभु की जानकर सच्चे हृदय से करो, क्योंकि तुम जानते हो कि जो कोई जैसा का अच्छा काम करेगा, चाहे दास हो चाहे स्वतंत्र, प्रभु में वैसा ही पाएगा. இங்கே பார்க்கிறோம் 8ஆம் வசனத்துல, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடைய ஊழியம் செய்யுங்கள். यहाँ पर लिखा है मनुष्य के लिए नहीं लेकिन परमेश्वर के लिए अच्छे विवेक के साथ तुम सेवा करो. நம்ம எந்த இடத்துல எல்லாம் வைக்கப்பட்டிருக்கலாம், हम कहीं भी रखे गए होंगे, எந்த பொறுப்புலையும் இருக்கலாம், किसी भी जिम्मेवारी में जिम्मेवारी हमारे हाथ में दिया होगा, அல்லது நம்மகிட்ட ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு சாதாரண பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். हमारे हाथ में बड़ा जिम्मेवारी हो सकता है या साधारण जिम्मेवारी हो सकता है. அந்த பொறுப்பை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும்? इस जिम्मेवारी को हम कैसा पूरा करना है. இந்த இடத்துல நாம் சொல்றது கர்த்தருக்கென்று நல்மனதோடைய ஊழியம் செய்யுங்கள் என்று பார்க்கிறோம். यहाँ पर परमेश्वर के लिए काम करो, मन से काम करो. 5ஆம் வசனத்துடைய தொடக்கத்தை, இதே அதிகாரத்தோட 5ஆம் வசன தொடக்கத்தில் இப்படியே ஆரம்பிக்கிறது, வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரித்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபற்றற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து என்று இருக்கிறது. 5वां वचन को भी पढ़ेंगे. हे दासों, जो लोग इस संसार में तुम्हारे स्वामी हैं, अपने मन की सिधाई से डरते और कांपते हुए जैसे मसीह की वैसे ही उनकी भी आज्ञा मानो. அந்த இடத்துல பார்க்கிறோம், நாம் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், கபரற்ற மனதோடு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. यहाँ पर सीधे मन के साथ अपने स्वामियों के लिए, जो अपने ऊपर रखे गए लोगों के लिए आज्ञा मानने के लिए सिखाता है. இந்த கீழ்ப்படுகிறது கூட கபடற்ற மனதோடு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. यहाँ पर जो आज्ञा मानना है वो भी जो है कपट रहित हृदय के साथ हम आज्ञा मानना है. சில பேர் கீழ்ப்படிவாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு இன்டென்ஷன் இருக்கும். जैसा कुछ लोग तो आज्ञा तो जरूर मानते हैं लेकिन उसके पीछे कुछ बातें छिपी रहती है. அதை வைத்துக்கொண்டு அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். जैसा आज्ञा तो मान लेंगे लेकिन आगे जाकर के कुछ बातों को इंतजार करते हैं. அப்படி இல்லாதபடிக்கு அல்லது அவர்கள் நல்ல காரியங்களை செய்து மற்றவர்களை குறை சொல்லுகிற காரியங்களை பார்க்க முடியும். जैसा कुछ लोग अच्छे काम करके दूसरों लोगों को दोष लगाने के काम करते हैं. அவர்கள் தங்களுடைய உயர்வாய் காட்டுவதற்கு முயற்சிப்பார்கள். अपने को जो ऊंचे मतलब अच्छे हैं करके दिखाने के लिए प्रयास करेंगे. ஆனால் இந்த இடத்துல பவுல் இப்படியாக நமக்கு அறிவுறுகிறார், நாம் கர்த்தருக்கென்று நாம் ஊழியம் செய்ய வேண்டும். यहाँ पर पौल ये कहता है, पौलुस कहते हैं कि हम परमेश्वर के लिए सेवा करने वाले बने. நீங்க எந்த ஒரு வேலையை செய்யலாமெல்லாம், हम कुछ भी काम कर सकते हैं, எந்த இடத்திலும் வேலை செய்யலாம். किसी भी जगह में हम सेवा कर सकते हैं. இந்த வசன அடிப்படையில் நாம் எல்லாரும் ஒரு தேவனுடைய ஊழியர். इस वचन के आधार पर हम सब मसीह के दास लोग हैं. நாம் அந்த ஊழியத்தை, அந்த பொறுப்பை தேவனுக்காக செய்து நிறைவேற்றுவதற்காக நாம் செய்ய வேண்டும். उस काम को, उस जो जिम्मेवारी को हम पूर्ण रूप से मसीह के लिए करने जैसा करना है. நம்ம
கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புகளிலே வேலையில நாம் ஒரு தேவ ஊழியராக அடையாளப்படுத்தப்படுகிறோம். जैसा जो यहाँ पर हमको जो हाथ में जो काम दिया गया है वहाँ परमेश्वर के सेवक के रूप में हमें पहचाना जाएगा. நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நாம் ஒரு தேவ ஊழியராய் நாம் காட்ட வேண்டும் நம்மை. जैसे काम के स्थल पर हम परमेश्वर के सेवक के रूप में अपने को प्रकट करना है. நம்ம வந்து பார்வைக்காக ஒரு ஐசரி மற்றவர்களுக்கு ஏதோ பார்க்குறாங்கன்னு சொல்லி செய்யாதபடிக்கு யார் என்னை கவனித்தாலோ கவனிக்காட்டியோ நம்ம ஆண்டவருக்கென்று முழு மனதோடு செய்ய வேண்டும். लोगों को दिखाने के लिए नहीं, कोई देखे न देखें तब पर भी अपने काम को सच्चे हृदय से करना चाहिए. அப்படி செய்யும்போது தேவன் நம்முடைய நமக்கு ஒரு பலனை தேவன் கட்டளையிடுவார். वैसा हम करते जाएंगे करेंगे तब हमारे लिए परमेश्वर एक प्रतिफल के रूप में देगा. நாம் முதலாவது வசனத்தில் பார்க்கிறோம், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார் என்று. पहले हम लोग देखे थे हम परमेश्वर का संतान अगर बने रहेंगे, परमेश्वर के संतान के रूप में रहेंगे, हमारे लिए परमेश्वर अनंत जीवन को देगा. நம் சபைகளிலே அதாவது நம்ம தேவ சபையில் நாம் ஒரு தேவனுடைய சகோதர சகோதரர்களாக இருந்து நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். जैसा हम कलीसिया में रह करके अन्य लोगों को भाई बहन के रूप में हम प्रेम करना है करके परमेश्वर चाहते हैं. அவர்களை தாங்கி அவருடைய குற்றங்களை நாம் மன்னித்து அவர்களை சகோதரராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். जैसा हम दूसरों को अपराधों को क्षमा करके उनसे प्रेम करके उनसे बने रहने के लिए, प्रेम में बने रहने के लिए परमेश्वर कहते हैं. இந்த காரியத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். इस बात को भी परमेश्वर हमसे चाहता है. நாம் இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். इस धरती पर हम रखे गए हैं. நாம் இந்த உலகத்திலே வைக்கப்பட்ட நாம் மற்றவர்களுக்கு ஒரு ஒளி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். इस संसार में हम पाए रहते समय में दूसरों के लिए ज्योति देने वाले के रूप में होना चाहिए. அவர்கள் நம்முடைய நல்ல நடக்கையை பார்க்க வேண்டும். वे हमारा अच्छे चाल चलन को देखना चाहिए. நாம் இங்கிருந்து பிரசங்கம் பண்ணுவதோ அல்லது மற்றவர்களுக்கு அட்வைஸ் சொல்வது எளிதான காரியம். यहाँ से हम प्रचार करना या दूसरों को सलाह देना तो बहुत आसान है. ஆனால் நம்முடைய நடக்கையை நம்மோடு நெருங்கி பழகிற நம்முடைய குடும்பத்தினார் அல்லது நம்மோடு பணிபுரியவர்கள் நம்முடைய காரியங்களை அறிந்து கொள்வார், நன்றாக அறிந்திருப்பார்கள். हमारे जो साथ साथ चलते हैं हमारा सहकर्मी लोग हमारे बारे में बहुत अच्छे से हमारे व्यवहार को देखते हैं. நம்முடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் சரியாக இருப்பதா என்று அவர்கள் கூர்ந்து கவனிப்பார்கள். हमारा कहनी और करनी दोनों सही है कि क्या है वो उसको भी लोग देखते हैं. நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கும்போது அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். हमारा जीवन अगर सही रहेगा हमारा जीवन के द्वारा मसीह के नाम ऊंचे हो जाएगा, ऊंचे किया जाएगा. கடைசியாக நமக்கு எந்த ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டாலும் எந்த இடத்துல நாம் அமர்த்தப்பட்டாலும் நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறாக அதை நாம் முழு மனதோடு செய்ய வேண்டும். जैसा कुछ भी काम हमारा हाथ में दिया जाए उसके पूर्ण मन से हम परमेश्वर का सेवा करते हैं करके मानते हुए हमें करना चाहिए. நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் வேலை செய்கிறவர்களும் அநேக பாடு பிரச்சனைகளை அனுபவிப்பதை நாம் பார்க்கிறோம். जब संसार में हम जीते हैं उस समय में कई प्रकार की उपद्रवों को हम लोग सामना करते हैं, संघर्षमय जीवन में जीते हैं. பொதுவாக இந்த உலகத்தில் வேலை செய்கிறவர்கள் நம்ம ஒரு ஸ்தாபனத்தில் நம்ம இங்கே இருக்கிறோம். ஆனால் ஒரு உலகத்தில் வேலை செய்கிற மக்கள் அந்த முதலாளி நிமித்தமாக அல்லது அந்த ஆஃபீஸர் நிமித்தமாக अनेक பிரச்சனைக்குள்ளாகிறது கூட நம்ம பார்க்கிறோம். जैसा अन्य जगह में और कई जगह में देखते हैं अपने ऊंचे रखे गए लोगों के द्वारा वे सताए जाते हैं. ஆனால் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். लेकिन प्रभु के नाम को महिमा होवे, हमारे लिए एक अच्छे मसीह को ग्रहण किए हुए अगुवे लोग हमारे लिए है. அதை நம்ம ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்ள கூடாது. उसको हम एक जो है एडवांटेज के रूप में ना लेकर के 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. पहला तीमुथियुस 6 अध्याय का दूसरा वचन ऐसा कहती है. पढ़ें पहला तीमुथियुस 6 अध्याय का दूसरा वचन. जिनके स्वामी विश्वासी हैं उन्हें वे भाई होने के कारण तुच्छ न जाने, वरन उनकी और भी सेवा करें, क्योंकि इससे लाभ उठाने वाले विश्वासी और प्रेमी है. इन बातों का उपदेश किया कर और समझाता रह. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒருவேளை நம்ம இந்த இடத்துல ஸ்தாபனத்தில் இருக்கிறோம் அல்லது தேவன் நமக்கு நல்ல ஒரு தலைவலை கொடுக்கும்போது அதை நாம் ஒரு சோம்பேறித்தனமாக நம்முடைய காரியங்களை செலுத்திக் கொள்ளாதபடிக்கு நாம் அவர்களுக்கு பிரியமாய் அதிகமாய் நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று
பவுல் தீமோத்தேயுக்கு அறிவுரை கூறுகிறார். यहाँ पौलुस ने तीमुथियुस को यह कहता है, जैसा अपने ऊपर रखे हुए लोग मसीह को जानते हुए मसीह का प्रेम को प्रकट करने वाला होने के बावजूद आप आलसीपन के साथ नहीं, परमेश्वर का सेवा करते हैं करके उस भावना के साथ हम सेवा करना चाहिए। நல்ல அதிகப்படியான ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. और अधिक काम जितने आपसे हो सके उतना करना है. நாம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாய் நாம் उलग மக்கள் மற்றவங்க நம்மோடு வேலை செய்கிற மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் நம்முடைய பணிகளை நாம் நிறைவேற்ற இருக்க வேண்டும். जैसा अन्य लोगों के समान हम अन्य लोगों के सामने हम जो है अच्छे लोगों के समान अपने को प्रकट करना है. அப்படி நாம் செய்யும்போது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தருவது மாத்திரமல்ல, ஒரு பெரிய பலனையும் தேவன் நம்முடைய நித்தியத்தில் வாக்கு பண்ணியிருக்கிறார். जैसा वैसा हम करेंगे तो हमारे लिए अनंत जीवन मात्र नहीं, अच्छा प्रतिफल को भी हमारे लिए देंगे. ஒரு வசனத்தை பார்த்து நம்ம ஜெபம் செய்யலாம். और एक वचन को देख करके हम प्रार्थना करेंगे. मत्ती 25:21 वचन. मत्ती 25वां अध्याय का 21वां वचन. 25 का 21. उसके स्वामी ने उससे कहा, धन्य है हे अच्छे और विश्वास योग्य दास, तू थोड़े में विश्वास योग्य रहा, मैं तुझे बहुत वस्तुओं का अधिकारी बनाऊंगा, अपने स्वामी के आनंद में सहभागी हो. நாம் எல்லாரும் நித்தியத்திற்கு பரலோகம் செல்லும்போது தேவன் ஒரு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்கிற ஒரு நிலைமைக்கு நாம் இருக்க வேண்டும். जब हम अनंत जीवन को प्राप्त करते हुए स्वर्ग राज्य में जब प्रवेश करेंगे, उस समय में हमारे बारे में कहा जाना है, ये अच्छे विश्वास योग्य दास. அப்படி தேவன் நம்மை அழைக்க வேண்டுமென்றால் நாம் இங்குள்ள வாழ்க்கையை நமக்கு தேவனுக்கு முன்பாகவும் மற்றவர்களுக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை விளைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். वैसा अगर परमेश्वर हमें बुलाने के लिए अगर हम चाहेंगे, जब इस धरती पर जब हम है, उस समय में अच्छे अच्छे कामों को करना पड़ेगा. இந்த நாள்ல நம்முடைய அடையாளத்தை நம்முடைய ஐடென்டிட்டி எப்படியாக நாம் பார்த்தோம். इसलिए आज के दिन हम अपने पहचान को इस रीति से देखते हैं. நாம் உலக மக்கள் போல அநித்தியமான காரியங்கள்ல நம்முடைய ஐடென்டிட்டியை தேடாதபடிக்கு, जैसा जो हम संसार के लोगों के समान जो नष्ट होती है, उस बातों में अपने पहचान को ना खोजते हुए நித்திய காரியங்கள் மேல நம்முடைய ஐடென்டிட்டியை வைக்க வேண்டும். जैसा जो नित्य बातों पर, जो अनंत काल की बातों पर अपने जो है भरोसा का रखना पड़ेगा. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். हम परमेश्वर के बच्चे हैं. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பதனால் பாவத்திற்கு நாம் விலகி இருக்க வேண்டும். जब हम परमेश्वर के बच्चे होने के चलते हम पाप से दूर रहना चाहिए. தேவன் நம்மை ஒரு சபையிலே ஒரு பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் வைத்திருக்கிறார். जब परमेश्वर हमें ये कलीसिया के अधीन में पवित्र लोगों के साथ रखा है, நாம் அன்போடு மற்றவர்களோடு இடைபெட வேண்டும். हम प्रेम के साथ दूसरे लोगों से बर्ताव करना चाहिए. மூன்றாவது, இந்த உலக மக்களுக்கு தேவன் நம்மை ஒளியாக வைத்திருக்கிறார். जैसे तीसरी बात, परमेश्वर इस संसार में हमें ज्योति के समान रखा है. நாம் மற்றவர்கள் நம்முடைய நற்கிரியின் மூலமாக நாம் அவர்களுக்கு நாம் ஆண்டவரை வெளிக்காட்ட வேண்டும். अपने भलाई कामों को द्वारा उन लोगों को परमेश्वर को दिखाना है. தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவன் பொறுப்பு சில வேலைகளை கொடுத்திருக்கிறார். परमेश्वर हम सबों के लिए कुछ जिम्मेवारियों को हाथ में दिया है. அந்த பொறுப்பை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஊழியக்காரர்களாய் அதை உண்மை உத்தமமாய் நாம் நிறைவேற்ற வேண்டும். जब परमेश्वर से प्राप्त किए हैं इस कार्य को, हम पूरे हृदय से पूरे रीति मन से हम इसको पूरा करना है. நாம் அப்படி செய்யும்போது நாம் இந்த உலகத்திலும் நித்தியத்திலும் அவருடைய பலனை நாம் அனுபவிப்போம். ऐसा हम करेंगे, इस पृथ्वी में भी और स्वर्ग में भी उसका फल हमें मिलेगा. இந்த காரியங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. इस बातों को परमेश्वर आशीष करें. நாம் ஜெபிப்போம். हम प्रार्थना करेंगे.